தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட ஜேர்னலிஸ்ட் திரு சுபையர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தாவேக்காவில் செங்கோட்டையன் அவர்கள் இணைந்திருக்காரு. இப்போ இந்த முடிவை செங்கோட்டையனுடைய தனிப்பட்ட முடிவு பார்க்குறீங்களா, இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாருக்கும் தெரியும், ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியம் உள்ளவர். அதிமுகவில் எம்ஜிஆர் திமுகவில் இருக்கிற பிறகு அதிமுகவில் இருக்கிறார். ஒரு நீண்ட டிராவல் பண்ணிட்டு வர்றாரு. அதுக்கு பிறகு அவருக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக போன பிறகு அவர் அங்கே பயணம் பண்ண முடியல. ஏன்னா ஒரே பகுதியில் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவர்களும் ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே எனக்கு ஒரு சந்தேகம், எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேரை முன்மொழிஞ்சதே அவர் தான் சொல்லப்படுது. அதை எப்படி பேரு? ஆமாம், அதாவது எப்படின்னா அந்த கூவத்தூர் ரிசார்ட் பேரம் நடந்தது இல்லையா, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முதலில் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர், அந்த பந்தயத்தில் இருந்தவர் செங்கோட்டையன் தான். அன்னைக்கு கொடுக்க வேண்டிய சில கண்டிஷன்ஸு, சில பேரங்கள்லாம் படியாமல் இவர் கொஞ்சம் தயங்குறார். கொஞ்சம் தயங்கக்கூடிய ஆட்கள் தான் தயங்குறாரு. ஆனால் துணிச்சலான ஒரு முடிவு எடுக்குது. இப்படி இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் எப்படி நிலாவில் கால் வச்சார் சொல்கிறாங்க இல்லையா, நீல் ஆம்ஸ்ட்ராங்கிறது கோ பைலட்டு தான். ஆனால் பைலட் வேற ஒருத்தர். அவர் கமெண்ட் வருது, அவர் கொஞ்சம் தயங்குறார், நீல் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்சுட்டார். அதே மாதிரி தான் இந்த கூவத்தூர் நடந்த அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் தயங்குறார். இந்த ஆட்சி எவ்வளோ நாளைக்கு நிற்கும், பெரிய அளவு இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம எப்படி எவ்வளோ நாளைக்கு முதலமைச்சர் இருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு தயங்குறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தைரியமாக துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறார். எவ்வளோ நாள் பார்த்துருவோம் அப்படின்னு, ஒரு கை பார்த்துருவோன்னு அன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு என்னென்ன செய்யணுமோ, பணமாகவோ நகையாகவோ என்னென்ன பண்ணணுமோ பண்ணி அந்த ஆட்சியை முதலமைச்சராக பதவியை ஏற்று உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் 4 வருஷம் கொண்டு போயிட்டான்னு வச்சுங்களேன். அப்போ இருந்தே அவங்களுக்குள்ள ஒரு கிளாஸ் ஆகுது. இவர் 71 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் திமுகவில் இருக்கப்போ இருக்கிறார், திமுகவிலையும் இருந்தவர். அப்படி ஒரு நீண்ட ஒரு பாரம்பரியம் உள்ளவர். அதுக்கு பிறகு அந்த எடப்பாடி பழனிசாமி கையில் மொத்தமாக கட்சி போனதுக்கு பிறகு அவருடைய தலைமை ஏற்று ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த சீனியாரிட்டி, ஒரே சமூகத்தில் உள்ளக்கூடிய ஒரு பிரச்சனைங்க, அது அவருக்கு ஒரு ஈகோ இப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ தான் விவசாயிகள் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் அம்மா படம் இல்லை, புரட்சி தலைவி அம்மா படம் இல்லைன்னு சொல்லி அவர் பிரச்சனை பண்ணுறாரு. பட் அந்த நிகழ்ச்சியே நடத்துனது விவசாய சங்கம், அதிமுக இல்லை, வேறொரு நிகழ்ச்சியில் நடக்குது. இவர் கலந்துக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் நீங்கள் ஃபோட்டோ படம் இல்லை அப்படின்னு ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறார். 2021 பிறகுமே அவர் ஒரு ஆல்ஸ்டேஷன்லேயே இருக்கிறார். இதை பாஜக பயன்படுத்திக்குது. அப்போ அதிமுக பாஜக கூட்டணி முடிவாகலை. அப்போ இவர் நேர டெல்லி போகிறார், நிர்மலா சீதாராமன் பார்க்குறாரு, அமித்ஷாவை பார்க்குறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ பாஜக கூட்டணிக்கு அதிமுக வரலைன்னா எடப்பாடி நாங்கள் செங்கோட்டையன் நாங்கள் கட்சியுடைய பொதுச்செயலர் ஆக்கிறோம், செங்கோட்டையன் கையில் கட்சி போயிருங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுது. அதுக்கு பிறகு கூட்டணி வந்துட்டாங்க. கூட்டணி வந்ததுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியின் செங்கோட்டையனுடைய நிலைமை என்னன்னு தெரியல, கழட்டி விட்டாங்க. இப்போ அவர் எங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்கிறார். பாஜகவை நம்பி போனோம், பாஜக நம்மளை வச்சு அவங்க வேலையை முடிச்சுட்டு நம்மளை கழட்டி விட்டாங்க. இப்போ நம்ம அடுத்து நம்மளுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, எடப்பாடியோடு சேர்ந்து நம்ம அரசியல் பண்ண முடியாது, என்ன முடிவு எடுக்கலாங்கிற தடுமாற்றத்தில் இருக்கிறப்ப தான் திமுகவுக்கு போகலாங்கிறதான் அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய நலன் விரும்பிகள் பலரும் சொல்லக்கூடிய விஷயம். நீங்கள் திமுகவுக்கு போங்க, உங்களை பற்றின அனுபவம் தெரியும். இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் காலத்துலேருந்து நீங்கள் கலைஞர் காலத்துலேருந்து நீங்கள் உங்களை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, சட்டமன்றத்துக்கு போகக்கூடிய வரக்கூடியவர்கள், உங்களுடைய அனுபவம் உங்களுடைய திறமையை உங்களுக்கு தெரியும், பயன்படுத்திக்கிடுவாங்க. நீங்கள் அங்கே போங்க அப்படின்னா அங்கே அவருக்கு சிக்கல் இருக்குது. அவங்க தான் அவங்க லோக்கல் பாலிடிக்ஸ், முத்துசாமி தப்பு வெங்கடாசாமி, அவர் லோக்கல் பாலிடிக்ஸ் அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் அங்கே போகிறதுக்கு தயங்குறாரு. ஆல்மோஸ்ட் கடைசி நேரத்தில் அவர் போகிற முடிவுக்கு வந்துட்டான்றாங்க. கடைசி நேரத்துக்கு போகிற மூடுக்கு வந்துட்டாருன்னொடனே தாவேக்கா தரப்புலேருந்து சில பேர் பேசுகிறாங்க, இங்கே வாங்க, இங்கே வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு நல்லது, உங்களையும் நாங்கள் கண்ணியமாக வச்சுருப்போம், நீங்கள் தான் சோலோவாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சில ஆசைவாதிகள் காமிக்குது. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தனியார் மீடியா மூலியமாக ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. தாவேக்கா சார்பில் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 75 தொகுதியில் டிவிக்கு இண்டிவிஜுவலாகவே 40% இருக்குது, ஒரு 25 தொகுதிகளில் 25% இருக்குது, இன்னொரு 30% தொகுதியில் 30 தொகுதியில் 15% இருக்குது, 10% இருக்குது. இந்த மாதிரி பிரித்து கணக்கு காட்டுறாங்க. அதில் அவங்க சொல்கிற முக்கியமான விஷயம், சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில் 40% திமுக இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு காட்டுறாங்க. அந்த அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி
ஏதோ ஒரு 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 மீடியாவில் கொடுத்து எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு இதையெல்லாம் அவர்கிட்ட காட்டுறாங்க. பார்த்தீங்களா, எங்களுக்கு இப்போயே 75 தொகுதிகள் நாங்கள் வந்து வெற்றி வாய்ப்பில் இருக்கிறோம், 40% இருக்குது. அப்படி இல்லாமல் அவரிடம் காமித்து அவரை மூளை செலவை செய்து அவர் அழைத்து வரப்படுறாங்க. இங்கேருந்து கோயம்புத்தூர் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து அழைச்சி வர்றாங்க. அன்றைக்கு காலையில் கூட அவருக்கு ஒரு ஆசிலேஷன் இருந்திருக்கு, திமுக கூட நீங்கள் போயிடலாம் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி தான் அந்த 2 பேரும் இணைப்புக்கான தேதியாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 26ஆம் தேதி விஜய் பார்த்தாரு. அதுக்கு முன்னாடி இவர் சேகர் பாபு மீட் பண்ணாரு. ஆமாம், அன்னைக்கு காலையில் வந்து அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அன்றைக்கி அந்த சட்டமன்றத்திலே வந்து சேகர் பாபு சந்திக்கிறாரு. அன்றைக்கே வந்து வேற ஒரு பக்கம் போகிற மாதிரியான தகவல்லாம் வந்துச்சு. திமுக கூட அவர் போயிடுவார், திமுக கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு. இதை வந்து தாவேகா தரப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி விட்டோன்னா முடிஞ்சு போச்சு, வேறு நைட்டு அவரை அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்கன்னா தப்பாக போயிடும். என்ன பண்ணுறாங்கன்னா 26ஆம் தேதியே சந்திப்பு நடத்தி முடிச்சு ஆல்மோஸ்ட் அவங்க அன்னைக்கு பேசி முடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் வந்து ஒரு சம்பிரதாயமான ஒரு இணைப்பு தான் நடந்தது. 26ஆம் தேதியே மற்ற விஷயங்கள்லாம் பேசி முடிச்சு அன்றைக்கி நைட்டே கொண்டு போய் ஆதவர்ஜி நாங்கள் சொந்தமான ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்க வைக்கப்பட்டு இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அடுத்த நாள் சேர்த்துட்டாங்க. இப்போ இந்த சம்பவத்தை பற்றி ஒன்றும் எவ்வளோ நாள் இவர் அங்கே தாக்கு பிடிப்பாருங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. இப்போது என்னன்னா, எத்தனையோ தலைவர்கள் வந்து விஜய் கூட சேர விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் விஜய் யாரையுமே சேர்க்காம செங்கோட்டையனை மட்டும் சேர்த்துருக்கதான காரணம் என்னன்னு பார்க்குறீங்க? இல்லை, செங்கோட்டையன் ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு சாஃப்டான அரசியல்வாதி, தனக்கு பயன்படுவார், நம்மளை மீறி எதுவும் செஞ்சிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அப்படிங்கும்போது அவர் கிளியர் மிஸ்டர் கிளீன்ங்கிற மாதிரியான ஒரு இமேஜெலாம் காட்டுறாங்க. அதெல்லாம் உண்மையாக கிடையாது. அவரும் ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தண்டனை பெற்றவர் தான் கிட்டத்தட்ட. அதனால தான் 2000 2001 அந்த சட்டமன்ற பீரியடில் அவர் அமைச்சராகவே ஆக முடியல. அவர் 91 96 வனத்துறை அமைச்சராகவும் போக்குவரத்துறை அமைச்சராகவும் இருக்கிறப்ப, அதில் வந்து போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கப்ப பஸ்ஸுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினது, டிக்கெட் அடிச்சதில் ஊழல் நடந்திருக்கு, 2 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி விசாரணை நடந்து முடிந்து இவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதமும் 4 வருட கடுங்கால தண்டனையும் போட்டுச்சு. அது எதிர்த்து வந்து ஒரு இதுக்கு போனார், அப்பீலுக்கு போனார். அப்பீலுக்கு போய் 2002 அவருக்கு வந்து அது வந்து இல்லைன்னு சொல்லி உடச்சி வெளியே வர்றாரு. அப்போ இவருக்கும் அந்த ஊழல் இமேஜ்லாம் இருந்துச்சு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு சாஃப்டான அரசியல்வாதி, நம்மளை கை மீறி போயிட மாட்டார், நம்ம கைக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. 2வது, செங்கோட்டையின் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியாக இருந்தால் மக்கள் செல்வாக்குள்ள அரசியல்வாதியாங்கிறது பெரிய கேள்விக்குறி. இப்போ அவர் ரொம்ப நாள் ஒரு 50 வருஷம் ஒரு கட்சியில் பயணம் பண்ணுறாரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை விட சீனியரு, அவரை கட்சியிலிருந்து நீக்கிறாங்க. பட் அவரை கட்சியிலிருந்து நீக்கினா குறைந்தபட்சம் ஒரே தொகுதியில் 7 முறைக்கு மேலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அப்போ அவர் பார்த்தா பல நிர்வாகிகளை போட்டிருப்பார். அந்த நிர்வாகிகள் கூட ராஜினாமா பண்ணல, நிர்வாகிகள் கூட எதிர்க்கலை, நிர்வாகிகள் கூட பின்னாடி வரல. அதுதான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு தொகுதியில் நீண்ட நாள் இருக்காரு, அப்புறம் அவருடைய விசுவாசிகள் ஆதரவாளர் இருப்பாங்க, ஆதரவாளர்கள் யாருமே வரலையே. இல்லையே, சத்தியபாமா இல்லை, ஒரு சில பேரை தவிர. இப்போ வைகோ வந்து 93 வந்து திமுகவிலேருந்து அவர் பிரிஞ்சு போகிறப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரும் கூட்டம் போச்சு. பல மாவட்ட செயலாளர் போனாங்க, பல நிர்வாகிகள் வந்து திமுகவிலேருந்து வெளியில் போனாங்க, வைகோ பக்கம் போனாங்க. அதே மாதிரி 96 ஐயா மூப்பனார் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரிஞ்சு போய் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கிறப்ப காங்கிரஸ்லேருந்து ஒரு பெரும் கூட்டம் வந்து அப்படியே அவர் பின்னாடி போனாங்க. ஆனால் இவரை கட்சியிலேருந்து நீக்கப்படுறாங்க. எம்ஜிஆர் எடுத்துங்களேன், எம்ஜிஆர் வந்து திமுகவிலேருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகு பல நிர்வாகிகள் எம்ஜிஆரோட போனாங்கல்ல. குறைந்தபட்சம் இவர் சார்ந்த அந்த கொங்கு பகுதியில் கூட அவருக்கு பெருசாக ஒரு சப்போர்ட் இல்லைல்ல. அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு நிர்வாகியாக இருக்கிறார் வழிய மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக இருக்காருங்கிறது கேள்விக்குறி தான். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு முயற்சி செய்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இப்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து நீதிமன்றத்தாலேயே வந்து ஏவன் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டவங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களோட நினைவிடத்துக்கு வந்து செங்கோட்டையன் போகிறாரு. செங்கோட்டையன் மட்டும் போல தாவேக்கா நிர்வாகிகளான ஆதவர்ஜுனா மற்றும் புஷியானந்த் இவங்கெல்லாம் போயிருக்காங்க. இந்த நடவடிக்கை எப்படி நம்ம பார்க்குறது? இல்லை, இந்த கட்சியே வந்து ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் தான், ரசிக மனப்பான்மை உள்ள ஒரு கூட்டம் தான். இப்போ அவங்க கூட இருக்கிற ஆட்களை பாருங்களேன், எல்லாருமே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் ஊறி எந்திரித்தவர்கள். யாரெல்லாம்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்மல்குமாரை பார்த்தீங்கன்னா சாகா பயிற்சி கொண்டு போனவர் தான் அவர். பாஜகவில் ஐடி விங்கில் இருந்தவர். அவர் இன்னைக்கு கட்சியுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கார். அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி அருண்ராஜ் ஐஆர்எஸ்ஸாக இருக்கட்டும், அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு நேரடியாக ஆர்எஸ்எஸ் தொடர்பு இருக்குன்றாங்க. அவர் இந்த கட்சியில் இருக்கிறார். மற்றபடி இப்போ பாஜகவில் நேற்று சேர்க்கப்பட்ட ஒரு பாஜகவினுடைய பாண்டிச்சேரி மாநில தலைவராக சாமிநாதன், பாஜகவினுடைய மாநில தலைவரே புதுச்சேரியில் இருந்தவர், அவரை கட்சியில் சேர்ந்திருக்காங்க. எல்லாம் சுற்றி புற்றி பார்த்தீங்கன்னா அந்த சித்தாந்தத்தில் உள்ள நபர்களாக தான் இருக்கிறாங்க. இவர் எப்படி வந்து மதசார்புள்ள
ஒரு இது மதசார்பற்ற கட்சியாக இவர் எப்படி ரன் பண்ணிட்டு போவார்? எல்லாரும் அந்த சித்தாந்தத்திலே உள்வாங்கி அதில் ஊறி திளைத்தவர்களை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஒரு செக்குலர் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க நீங்கள்? அதான சந்தேகமே வருது. இப்போ இதுக்கு முன்னாடி செங்கோட்டையனோட ஒவ்வொரு நகர்வுலையும் பாஜக இருக்குன்னு அவரே சொல்லியிருந்தாரு. அப்போ இந்த நகர்வுலையும் பாஜக இது பாஜகவுடைய நம்ம ஏற்கனவே நம்ம நியூஸ் ஃபோக்கஸ்லேயே பேசியிருப்போம். பிளான் சி ஒன்று பாஜக போட போகிறாங்க, அதுக்கு உண்டான வேலையில் நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு முன்னாடி பேசின வீடியோவே நியூஸ் ஃபோக்கஸில் பேசின வீடியோவே இருக்குது, பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதுதான் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டாக இருங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசியிருப்போம்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோ. அது என்னன்னா பாஜக பிளான் சி ஒன்று போடுது. அந்த பிளான் சியில் வந்து செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம் போவாங்க, அண்ணாமலையும் போவார் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போ ஒன்றுனா நடக்குது. இது பாஜகவுடைய திட்டம் தான். ஓட்டுகளை சிதறடிக்கக்கூடிய வேலைகளை செய்யணும். அதிமுகவை பலகீனப்படுத்தணும். ஓட்டுகள் அவங்க இந்த வட்டம் என்னென்னா யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் பண்ணுறாங்க. அதிமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கக்கூடாது, திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கக்கூடாது. நம்ம ஒரு 10-20 சீட் வந்தால் கூட போதும், ஆட்சி நம்ம கண்ட்ரோலில் வந்துடும், மேலே பவர் இருக்குது அப்படிங்கிறத பாஜகவுடைய ஒரு ஆணித்தரமான திட்டம். அதுதான் தமிழ்நாட்டில் யாருக்கு அதுக்கு தான் விஜயை பிரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பாஜக சித்தாந்தத்தை, வலதுசாரி சித்தாந்தத்தை பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ஆரம்பத்திலிருந்து சொல்கிறாங்க 20%, 20%, 20%, 22%. எப்படி உங்களுக்கு 22% போடும்? தமிழ்நாடு அரசியல்படுத்தப்பட்ட, அரசியல் பக்குவப்பட்ட ஒரு மாநிலம். 20% விஜய்க்கு போடுறாங்கன்னா எதை நோக்கி விஜய் ஈர்த்து போடுவாங்க? எல்லாருமே விஜய் ரசிகரா? திமுக எடுத்த சர்வேலையும் விஜய்க்கு வந்து 20% வரும்னு சொல்லி தகவல் வந்துச்சு. இல்லை, திமுக அந்த சர்வே வந்து அது வந்து திமுக எடுத்த சர்வேன்னு சொல்கிறாங்க. அது திமுக எடுத்த சர்வேங்கிறது இது வரைக்கும் தெரியாது. திமுக எடுத்த சர்வே எப்படி லீக் பண்ணுவாங்க? விஜய்க்கு 20% இருந்தா திமுக எடுத்த சர்வே அப்படி இருந்தால் கூட அவங்க எப்படி லீக் பண்ணுவாங்க? உதாரணத்துக்கு எடுத்துக்க, திமுக அதிமுகவுக்கு மாற்றி ஓட்டு போடுறோம், பாஜக ஓட்டு போடுறாங்க, நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறோம். விஜய்க்கு ஒருத்தர் ஓட்டு போடுறாருன்னா எதை நோக்கி போடுவார்? எதற்காக போடணும்? புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருன்னு போடணும். புதுசாக இதை விட என்ன பெட்டராக இருக்காரு? அது வேணும். புதுசாக வந்திருக்காரு, அது மாற்றுக்கிறது கிடையாது. புதுசாக தான் வரும். அரசியலுக்கு புதுசு, அரசியல் களம் புதுசு, அரசியலே புதுசு, எல்லாம் புதுசு தான். இதை விட பெட்டராக என்ன இருக்குங்க? திமுக அதிமுக பாஜக நாம் தமிழரை விட இன்னும் பெட்டராக என்ன இருக்குங்க? பெட்டரான கொள்கை என்ன இருக்குது? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 50 வருஷத்தில் எல்லா விதமான திட்டங்கள்லையும் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்குது. இந்த திமுக அரசாங்கம் வந்த பிறகு முன்ன சில குறைகள் நிறைகள் இருந்தால் கூட இன்றைக்கி மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவு பார்த்தோம்னா தமிழ்நாடு இன்றைக்கி எல்லா வகையிலும் சிறந்த மாநிலமாக இருக்குது. கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், பெண்கள் கல்வி, உயர்கல்விங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையும். ரெண்டாவது, எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், மாநில உரிமைகளை காப்பாற்றுவதில் திமுக சமரசம் செஞ்சுக்கிறது இல்லை. தொடர்ந்து கூட்டணி கட்சிகளோட போராடிக்கிட்டு இருக்குது. மக்கள் பிரச்சனையும் தொடர்ந்து பேசுது. இத்தனையும் இருக்குது. இதை விட பெட்டராக என்ன இருக்குது? இன்றைக்கி ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் எல்லாமே போயிடுச்சு. இந்திய வரைபடத்தில் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய மாநிலங்கள் மட்டும்தான் பாஜக ஆளாத மாநிலங்கள். அப்படி இருக்கிறப்ப மாநில உரிமைகள் ஒன்றுனா பறி போய்கிட்டு இருக்கு. வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த இபியை வந்து தனியார் மயமாக்க போகிறாங்க, மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்க போகிற கூட ஒரு பில் கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூசிஜின்னு சொல்லக்கூடிய அந்த உயர்கல்விக்கான அந்த அமைப்பை வந்து கலைச்சிட்டு அவங்க ஒரு அமைப்பு உருவாக்க போகிறாங்க. அப்படி வந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய சித்தாந்தத்தை போதிக்கக்கூடிய கல்வியாக மாறிடும். ஆபத்து, அடுத்த தலைமுறைக்கான கல்வி ஆபத்து. அவங்க கையில் போயிடுச்சு வச்சுங்களேன். அந்த கீழடி நாகரிகம் தான் நம்ம முன்னோடி மாநிலம் நாகரிகம் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க வந்து சரஸ்வதி நாகரிகம் இருக்காங்க. அது மாற்றப்படும். இப்படி ஒட்டுமொத்தமாக மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இதை தொடர்ந்து திமுக சமரசம் இல்லாமல் போராடுறாங்க. திமுக மட்டும் இல்லை, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி, கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே அந்த ஒற்றை புள்ளியில் தான் நிற்கிறாங்க. இவங்களுக்குள்ள 1000 முரண்பாடுகள் இருந்தாலும், ஆட்சியின் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும், மாநில உரிமைகள், மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள், சமூக நல்லிணக்கம், இதில் எல்லாம் வந்து அவங்க சமரசம் ஆகிக்கிறது இல்லை. அது ஒரே புள்ளியில் நிற்கிறாங்க. அதனால தான் அந்த கூட்டணி நீண்ட நாள் நினச்சி நிற்கிது. 2019 இன்றைக்கி வரைக்கும் பல தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களும் அதை தான் விரும்புகிறாங்க. பாஜக ஒரு மாநிலத்திற்குள் வந்தால் என்ன ஆகும்? அவங்க முதல்ல வந்து மனிதர்கள் மத்தியில் இருக்க வேற்றுமையை உண்டு பண்ணுவாங்க, சாதி ரீதி மத ரீதியான ஒரு மோதலை உண்டு பண்ணுவாங்க, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவாங்க, அதிகார பரவலை கட்டுப்படுத்துவாங்க, வரலாற்றுகளை திரித்து எழுதுவாங்க, மொழியை திரிப்பாங்க. இத்தனை விஷயம் இருக்குது. இதெல்லாம் வந்து அடிப்படை ஃபண்டமெண்டல். இதெல்லாம் நமக்கு அடிப்படையே போயிடும். ஒரு வீடு தான் தானாங்க நம்ம பில்டிங் கட்ட முடியும். இந்த நம்மளுடைய மாநில உரிமையே போயிடும். இதெல்லாம் யோசிச்சு தான் 1000 முன்ன பின்ன குறைபாடுகள் இருந்தாலும் இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, இதெல்லாம் தாண்டி இதை விட பெட்டராக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாஜக இதை விட பெட்டராக எதிர்க்கிறீங்களா? அதெல்லாம் கேள்வி. இப்போ இதை விட பாஜகவை நீங்கள் திமுக இந்த கூட்டணியை விட பாஜக பெட்டராக எதிர்வீங்களா? நீங்கள் வந்தீங்கன்னா பாஜக கொண்டு வர திட்டங்களை எதிர்வீங்களா? 5000 கோடி ரூபா நமக்கு நிப்பாட்டி வச்சுக்கலாம், பணத்தை வாங்கி கொடுத்துருவீங்களா? இருமொழி கொள்கையில் உறுதியாக இருந்துருவீங்களா? டீலிமிட்டேஷனை வரவிடாமல் பண்ணிடுவீங்களா?
என்ன பண்ணுவீங்க? புதுசாக வந்திருக்கீங்க, சொல்யூஷன் என்ன? இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கட்சிக்கு மேலே இருக்குது. 250 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா ஒட்டுமொத்தமாக நீங்கள் டெல்லியில் எதிரொலிக்கும். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேசுவாங்க, காங்கிரஸ் தலைவர்கள் பேசுவாங்க, திமுக தலைவர் பேசுவாங்க, விசிக தலைவர்கள் பேசுவாங்க, போராடுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, வழக்கு போடுவாங்க, நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைப்பாங்க, நாடாளுமன்றத்தில் பேரணி நடத்துவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன இருக்குது? எஸ்ஐஆர்னு ஒரு விஷயம் வந்தது உங்களுக்கு 10 நாள் கழிச்சு தான் தெரியுது. 10 நாள் கழிச்சு தான் எஸ்ஐஆருக்கு வீடியோ போடுறீங்க. உங்களை நம்பி இப்படி ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறது. 50 வருஷம் தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளும் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. மருத்துவ கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்பு, வேலைவாய்ப்பு கட்டமைப்பு எல்லாத்தையும் உயர்ந்த மாநிலமாக இருக்குது. இதை நீங்கள் கையில் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இதோட பெட்டராக என்ன பண்ண போகிறீங்க? உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இன்னும் இதுவரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கலை, மக்களாக நிற்கலை, மாதம் ஒரு முறை தான் வெளியில் வர்றீங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்போ எது ஒரு பெட்டர்? இதை விட இந்த இயக்கங்களை விட இது எப்படி பெட்டர்? அதிமுக விட்டுருங்க. அதிமுக முழுவதுமாக நம்ம மறைவுக்கு பிறகு அதிமுக பாஜகனுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. அதிமுக நிர்வாகிகள் 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருக்குமே பாஜக கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு அவங்க விருப்பம் இல்லை. வலுக்கட்டாயமான ஒரு கூட்டணி தான் அது. அவங்களே பலரும் வெளிப்படையாகவே சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது, இதை நெருக்கடி கொடுக்கப்பட்டு எங்களை இழுத்து வரப்பட்டு எங்களை கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் இந்த விருப்பம் கிடையாது. ஆனால் அதை விட நீங்கள் பெட்டராக என்ன செய்ய போறீங்க? இப்போ திமுகவை நீங்கள் வலுவாக எதுக்குறீங்க. திமுக சொல்லக்கூடிய அந்த பாஜக எதிர்ப்பு அரசியலை நீங்கள் அதை விட அதிகமாக பேசணும். மாற்றுனா டிவிகே டிஎம்கேன்றீங்க இல்லையா? இந்த டிவிகே டிஎம்கேங்கிற நீங்கள் டிஎம்கேயை விட பாஜக அரசியலை, மதவாத அரசியலை அதிகமாக எதிர்க்கணுமா இல்லையா? அப்போ தான் நீங்கள் போட்டியாவீங்க. வாயிலம் சொன்னால் போட்டியாகாது. நீங்கள் எத்தனை போராட்டம் நடத்திருக்கீங்க? பாஜக எதிர்த்து, ஒன்றிய அரசை எதிர்த்து எத்தனை போராட்டம் நடத்திருக்கீங்க? எதுக்கு குரல் கொடுத்துருக்கீங்க? எஸ்ஐஆர் கொண்டு வந்து திமுகன்னு நீங்கள் தப்பாக டைவெர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் சொல்கிறோம். இவர் ஓட்டுகளை பிரிப்பதற்காக பாஜகவால் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஓட் ஸ்பாயிலர் விஜய். இப்போ இதெல்லாமே அதிமுகவை தானே பலவீனப்படுத்தும். அப்போ இது அப்படி புரிஞ்சுக்கலாம்ல, அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கான ஒரு அரசியல் நகர்வாக தானே இது பார்க்க முடியும். நம்ம அதிமுக பலப்பற்றக்கூடாது. அதிமுக பலப்பட்டு விட்டால் பாஜக கால் பிடிக்க முடியாது. அதான் பண்ணுறாங்க. இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. தமிழ் திராவிட தேசிய தமிழ்னு ஒரு பேர்லாம் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அவர் பண்ணிட்டு ஆரம்பிக்க போகிறாங்கன்றாங்க. அண்ணாமலையை பாஜக ஆசீர்வாதோடு கட்சி ஆரம்பிப்பார். அந்த கட்சியும் இந்த விஜய் கூட்டணியோட போவாங்க. ஓபிஎஸ், டிடிவி, விஜய், அப்புறம் அண்ணாமலை இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணியாக உருவாக்குறப்ப என்ன அவங்க குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஓட்டு பிரிப்பாங்க. அதிமுக குறிப்பிட்ட அதான் சொல்கிறேன், யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்காம பண்ணணும். இவங்களுடைய நோக்கம் என்னென்னா யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்காம பண்ணணும். அதுக்கு தேர்தல் ஆணையம், இவிஎம் மிஷினு, தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய அந்த பெர்சன்டேஜ், எஸ்ஐஆரில் சேர்க்கக்கூடிய புதிய வாக்காளர்கள், இந்த ஓட்டு சேதறல் எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு வழியில் கூட இந்த முறை பாஜக திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. திமுக ஃபுல் மெஜாரிட்டி இந்த முறை ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டை கையகப்படுத்தணும்னா ஓட்டுகளை சிதறடிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க. அதுக்கு எல்லா வழியிலையும் ஓட்டுகளை சிதறடிக்கக்கூடிய வேலை, வாக்குப்பதிவு எந்திரத்தில் தில்லுமுள்ளு, தேர்தல் ஆணையத்தினுடைய துணையோடு இந்த பெர்சன்டேஜை மாற்றி போடுறது, எஸ்ஐஆரில் புதிய வாக்காளர்களை சேர்க்கறது, அவர்களுக்கு வேண்டாத வாக்காளர்களை நீக்கிறது, எல்லா வகையிலும் திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு மீன் வந்துடக்கூடாது. அது இன்க்ளூடிங் அதிமுகவுக்கும், அந்த இன்க்ளூடிங் அதிமுகவுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப திட்டமிட்டு. அதிமுகவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? ஆமாம், அதிமுகவுக்கும் மெஜாரிட்டி கிடச்சிருக்கூடாது. 110, 120 சீட்டு பார்த்து அதிமுக வந்துருச்சுன்னா எடப்பாடி கை ஓங்கிருமே, எடப்பாடி சொல் பேச்சு கேட்க மாட்டாரே அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். அப்போ எங்கே கொங்கு பகுதியில் அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, கொங்கு பகுதியை பிரித்து விடு அப்படிங்கிறது யாருக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா நம்முடைய கண்ட்ரோல் ஆட்சி இருக்கும், நான் சொல்கிறத கேட்பாங்க அப்படிங்கிற திட்டம் தான் அது. விஜய் திட்டமிட்டே பாஜகவில் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய ஒரு நபர் தான். இதுதான் சொல்கிறோம் ஆபத்தான அரசியல். ஒன்றுமே தெரியாத ஒரு ரசிக மனப்பான்மையோட வரக்கூடிய அந்த வாக்காளர்களை திசை திருப்பக்கூடிய வேலையை தான் விஜய் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க.
இப்போ இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி நான் பார்த்துக்கிறேன், அதுவும் ஒரு மெகா கூட்டணி அமைக்க போறேன், பெரிய கட்சிலாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ இந்த சூழல்ல அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? ஏன்னா இப்போ வந்து டிவிக்கே வராதுங்கிறது கிட்டத்தட்ட முடிவாயிருச்சு. ஏன்னா செங்கோட்டையன் அங்கே போயிட்டாரு, அது அந்த கேட் வந்து சுத்தமாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? இல்லை, செங்கோட்டையன் அங்கே அமைச்சதே வந்து அதிமுக வைக்கக்கூடிய செக்கு தான். கடைசி நேரத்தில் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு ஏதாவது ஒரு கேம் ஆடலாம், ஒரு அரசியல் கட்சியில் ஆடுவாங்க. அந்த ஆட்டத்தை கூட எடப்பாடி பழனிசாமி ஆடிடக்கூடாது. தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு கூட்டணி மாற்றம் வேண்டாம், தொகுதி பங்கில் சிக்கல், கொள்கை ரீதியான சிக்கல், நாங்கள் வேறு பக்கம் போகிறோன்னு ஒரு ஸ்கிப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா செங்கோட்டையன் அங்கே வச்சு லாக் பண்ணுறாங்க. செங்கோட்டையனுடைய கண்டிஷனே எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சேர்க்கக்கூடாது, அதிமுகவை சேர்க்கக்கூடாதுங்கிற கண்டிஷனோட தான் அங்கே போயிருக்காரு. அப்படிங்கும்போது அந்த கேட்டை மூடுறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. வேறு எந்த கட்சி கூட்டணி வரப்போது? ஆல்ரெடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி பாமக 2 பிளவாக இருக்குது. அதில் ஒரு பாமக தான் வரும், இன்னொரு பாமக வருமானு தெரியல. ஏசி சண்முகமே இன்றைக்கி வந்து அவர் வந்து வெளியில் போக போகிறாருங்கிறாங்க. திமுகவோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறார். ஜான் பாண்டியன் இன்றைக்கி வரைக்கும் இல்லை, வெளியில் தான் இருக்காரு. அவரும் வந்து ஒரு மன வருத்தத்தில் தான் இருக்கிறார், அவர் வெளியில் தான் இருக்கிறார். வேறு எந்த கட்சி இருக்குது? பாரிவேந்தர் இருக்கார், அவர் எப்போ இருக்குது, எங்கே போக போகிறாருன்னு தெரியல. அதிமுகக்குள்ளே இத்தனை பிளவாக இருக்குது. பாஜகக்குள்ளே ஒரு சின்ன பிளவு, அண்ணாமலை பிரிச்சாருன்னா அதுவும் ஓட்டு பிரியும். இப்போ இது எல்லாம் இருக்குது. அப்போ மெகா கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பே இல்லையே. யார் கூட மெகா கூட்டணி வைப்பார்? வேறு ஏதாவது ஸ்டேட்டில் வேணா வைக்கலாம் மெகா கூட்டணி. இப்போ இது ஒரு பக்கம் பாஜகவுடைய அரசியல் நகர்வுனா, அது அவங்க அங்கே வைக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியும் பலவீனப்படுத்தும் இல்லையா? அதை அவங்க யோசிக்காமல் பண்ணுவாங்க. இல்லை, அவங்க என்னென்னா நமக்கு ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்குது, 18% சொல்கிறாங்க அவங்க கணக்கு. அது பழைய கால்குலேஷன் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு தெரியும் நமக்கு ஒரு 7-8% இருக்குன்னு. அதிமுக பாஜக செல்வாக்குள்ள இடங்களில் நம்ம வேட்டுக்கொடை போடுவோம், கொங்கு பகுதிகளில் ஒரு 10-20 தொகுதி நம்ம ஜெயிச்சா போதும். மீதியை வந்து அதிமுக பலகீனமாயிருச்சுன்னா மீதி உள்ள கட்சிகள் ஜெயிச்சு வர்றதை நம்ம உள்ளே கூட்டு வந்து எப்படி ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு ஆட்சி அமைச்சாங்கல்ல, அவங்களுக்கு வரலாறு இருக்குது. இப்போ யாருக்கு மெஜாரிட்டின்னா பாஜகவுடைய கேம் வந்து ரொம்ப ரக்கடாக ஆடுவாங்க. அதைத்தான் பாஜக செய்யணும்னு தமிழ்நாட்டில் நினைக்குது. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கடந்த 50 ஆண்டுகளில் மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட்டை கொடுத்ததே இல்லை தமிழ்நாட்டு மக்கள். 2006 ஒரு முறை திமுகவுக்கு வந்தால் கூட கூட்டணி ஆட்சியோடு போயிட்டாங்க. இந்த இழுபறியான ஒரு அரசியல், 2 சீட்டில் ஆட்சிக்கு வந்தது, 1 சீட்டில் ஆட்சிக்கு வந்தது, குதிரை பேரம்ங்கிற மாதிரியான பெரிய பேரம் இல்லை. 2016 அந்த அம்மா ஜெயலலிதாவுக்கு பிறகு நடந்தது ஒழிய ஸ்டேபிளாக இருக்கிற கவர்மெண்ட் வந்து பிரச்சனை இல்லாமல் தான் போகும். மக்கள் வாக்களிக்கக்கூடியவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. 2016 மெஜாரிட்டியோட தான் வாக்களிச்சாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் வந்து ரொம்ப இழுபறியில் போய் ஒரு எம்எல்ஏனால ஆட்சி நடக்குது, 2 எம்எல்ஏ ஆட்சி நடக்குது, இந்த கட்சியில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டு மக்கள் விட மாட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 அரசியல் தான். ஒன்று மதசார்புள்ள ஒரு அரசியல், ஒன்று மதசார்பற்ற அரசியல். இந்த பக்கமாக அந்த பக்கமாக, இந்த இடையில நடுவில் நிற்கிறேன், சென்ட்ரலில் நிற்கிறேன், புதுசாக வந்திருக்கேன், உனக்கு எனக்கு தான் போட்டி, வீரவசனம், பஞ்சு டைலாக, பிளேங்கிஸு, தம்பி ஓரமாக போ தம்பி, உன்னை விட நாங்கள் அரசியல் பக்குவப்பட்ட மாநிலம். அவர் ஓட்டு யாருன்னா அந்த புதிய வாக்காளர் தான். அந்த வாக்குகளே அவர் பிரிப்பார். அதான் அவர் கொடுக்கப்பட்ட வேலை. அந்த ஓட்டு வந்து இந்த பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வச்சு பிடிக்கிறாங்க. அதனால் வரக்கூடிய தேர்தலுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்குது தமிழகத்துக்கு. ஏன்னா அது வெறும் ஆட்சி மாற்றமான தேர்தல் கிடையாது, ஒட்டுமொத்த வரலாற்று ரீதியான மாற்றத்தை உருவாக்கிவிடும். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரைட் சார், அரசியல் எதை நோக்கி நகருதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.